மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரனை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சைத் தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சைத் தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து உவமைகளின் உண்மைகளை படித்துக் கொண்டு வருகிறோம். இப்படி இந்த பகுதிகளை படிக்கும்போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, யாருக்கு இந்த உவமை சொல்லப்படுகிறது, ஏன் அவர்களுக்கு அந்த உவமை சொல்லப்பட்டது. சரிங்களா? இன்றைக்கு அந்த உவமை திருச்சபையின் விசுவாசிகளாகிய நமக்கு போதிப்பது என்ன? இன்று ஆண்டவர் இந்த உவமையை கொண்டு நமக்கு போதிப்பது என்ன காரியம்? அவ்வளவுதான். அல்லது உவமையை என் வாழ்க்கைக்கு நான் பொருத்தி பார்ப்பது, அப்ளிகேஷன் ஆஃப் த ட்ரூத். சத்தியத்தை கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். ஆக மத்தேயு சுவிசேஷத்தின் முடிவு பகுதியிலே இந்த உவமைகள் தொடர்ந்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் தியானித்த உவமை முதல். சரிங்களா? இப்ப எந்த சூழமைவிலே பேசுகிறார்? பெத்தானியாவில் இருந்து அவர் கழுதையின் மீது பவனியாக எருசலேமுக்கு வருகிறார். அந்த நாட்கள் பஸ்கா பண்டிகையின் நாட்களாய் இருந்த காரணத்தினாலே கலிலேயா மற்றும் உலகின் பல நாடுகளில் இருந்து யூதர்கள் பண்டிகையை ஆசரிக்க வந்திருக்கிறார்கள். அப்படி ஆசரிக்க வந்திருக்கிற யூதர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இந்த பவனியின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. என்ன செய்தி? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஓசனா. அது பாடல் இல்லை. சரிங்களா? அது ஒரு பாடல் இல்லம்மா, அது ஒரு பெருங்கூட்டத்தினுடைய குரல், எழுச்சி குரல். அது பாருங்க, கடவுள் எல்லாவற்றையும் ஆளு, அதாவது கிரைஸ்ட், அங்கு கர்த்தர் சரீர பிரகாரமாக மனுஷீகமாக இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தை ஆளுகிறார், மனிதர்களை ஆளுகிறார், மிருகத்தை ஆளுகிறார், பாலகர்களை ஆளுகிறார். He rules everything. இதெல்லாம் கொஞ்சம் புரியணும், அப்பதான் இந்த உவமை புரியும். முழு யூத சமுதாயமும் அரசியல் விடுதலைக்காக, ரோம ஆட்சியில் இருந்து விடுதலைக்காக
ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு யூதருக்கு விடுதலை கிடைக்கும், அரசியல் சுதந்திரம் கிடைக்கும்? அப்படி கிடைக்க வேண்டுமானால் ஒரு மேசியா வர வேண்டும். ஆக யூதருடைய எதிர்பார்ப்பு என்ன? மேசியா என்றால் ராஜா. எதற்கு ராஜா வர வேண்டும்? ரோம பேரரசை எதிர்த்து போராடி யூதருக்கு அரசியல் ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும். சரிங்களா? அப்ப ஒரு மேசியா வேண்டும். அவர் வருவதாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேசியா வர வேண்டும். அரசியல் விடுதலை, சமூக விடுதலை, மத சுதந்திரம். பாத்தீங்களா? அப்படி மக்கள் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? சரியான வார்த்தையில திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அதான் நீங்க இப்ப அரசியல்ல பார்க்கலாம். நல்லா விளங்குறீங்களா? அதெல்லாம் அந்த ஞானம் இருக்கணும். தலைவர்கள்லாம் சில நேரத்தில் கருத்துலாம் சொல்லுவாங்க. அந்த கருத்து எதற்கு? மக்களை திசை திருப்புவது. திடீர்னு மோடி தொடர்பு பெருக்கி நிற்பார் ரோட்ல. என்னன்னு கேட்டா தூய்மை இந்தியான்னு. புரியுதா? இதுக்கு பேரு ஒரு அரசியல், ஒரு வித்தை, பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க. மக்களை திசை திருப்புவது, திசை திருப்புவது. இப்போ இந்த மாட்டுக்கறி பிரச்சனை நடந்துன்னு இல்ல, இன்னொரு பிரச்சனை அப்படி திருப்பான், நம்முடைய கவனம் அப்படி போயிடும். புரியுதா உங்களுக்கு? இதான் அரசியல். அந்த மாதிரி எருசலேமில் இருந்த சனகரிப்பின் சங்கத்தார் என்னமா செய்யறாங்க? மேசியா வருகிறார். ஆனால் எதற்கு வருகிறார்? அரசியல் விடுதலைக்கு வருகிறார். அவர் என்ன செய்வார்? ரோம ஆட்சியிலிருந்து விடுதலை தருவார். மேசியா அதுக்கு வந்தாரா? அப்ப இவங்க எல்லாம் கத்தி நிற்கிறானுங்களே, நம்ம மெட்ராஸ் பாஷையில சில்ற பசங்க, சில்றீங்களாம், ஓசனா ஓசன் சில்ற சாராங்களா இல்லையா? லூக்கா 19 சொல்றாரு, இவர்களை போதுகிறே இவர்களை அதட்டும் சொன்னாங்களா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இவர்கள் கூப்பிடவில்லை என்றால் இந்த எருசலேமின் சுவர்களில் உள்ள கல்லுகள் கூப்பிடும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பாலகர்களுடைய அறிவிப்பை இந்த ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கத்தினாலே ஜீரணம் பண்ணவே முடியல. இவர் எப்படி மேசியாவா இருப்பார்? ஒரு பரதேசி எப்படி மேசியாவா இருக்கும்? அவங்களுக்கு புரியவே இல்லை. அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எருசலேம் தேவாலயத்துக்குள் அவர் பிரவேசித்து அந்த எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்படி அதன் பொருள் என்ன? என் பிதாவின் ஜெப வீடு வியாபார ஸ்தலமாக மாற்றி போட்டீர்களே. இன்னைக்கு திருச்சபையின் நிலை என்ன உங்களுக்கு தெரியுமா? திருச்சபையின் நிலை, திருச்சபைனா பேப்டிஸ்ட் சபை மட்டும் இல்லைங்க, முழு திருச்சபை. இன்னைக்கு என்ன நிலை? இதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்குதா? என் ஜெப வீட்டை வியாபார ஸ்தலமாக மாற்றி போட்டீர்களே. சரிங்களா? இப்ப நம்ம போன ஓமையில பார்த்தோம், தேவாலயத்தில் ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார். யாருக்கு? இந்த தலைவர்கள், தேவாலய தர்ம கர்த்தாக்கள். ஏன் செய்தார்? நீங்க மேசியான்னு சொன்னீங்களப்பா, மேசியா வரான்னு சொல்லிக்கிறீங்களே, அந்த மேசியா அரசியல் விடுதலை தருவார்னு சொல்றீங்களே, நான் தான் மேசியா. நான் எதற்கு வந்தேன்? ஆவிக்குரிய விடுதலை தருவதற்காக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவதற்காக, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை தருவதற்காக, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை அளிப்பதற்காக நான் வந்துகிறேன்பா. ஆக ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அவர் மேசியா என்பதற்கான சான்றுகள். சரிங்களா? அதான் சரியான புரிதல், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மிராக்கிள்ஸ். எல்லா அற்புதங்களும். சரிங்களா? அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க. நம்ம படித்தோம் போன வாரம், எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர்? அப்படியாப்பா, நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்டவனா, மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டவனா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எந்த அதிகாரத்தில் செய்கிறேன்னு பதில் சொல்றேன்னு சொன்னாருங்களா? மத்தேயு 21 அதிகாரம் 25 வசனம். தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, அதற்கு அந்த தலைவர்கள் தேவனால்
உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். அடுத்த வசனம், மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பயப்படுகிறோம். எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே. பார்த்தீங்களா? அதனால அப்பொழுது எங்களுக்கு தெரியாது என்றார்கள். எவ்வளவு பெரிய பொய் பார்த்தீங்களா? தெரியாது. தெளிவா புரிஞ்சு ஒரு சிக்கலும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார். ஏன் அதை அவங்க வாயிலிருந்து வர வைக்கிறாரு? அங்க நிறைய ஜனங்க இருக்கிறாங்கப்பா, இயேசுவின் அடியார்கள் இருக்காங்க, சீஷர் இதை மத்த இருக்கிறார். அவர் தானே அதை எழுதுறாரு, பதிவு செய்யறார். அவங்களுக்கெல்லாம் இவனுங்க யாருன்னு தெரியணும். இந்த மத தலைவர்கள் யார், எவ்வளவு தந்திரவாதிகள், எவ்வளவு மாய்மாலக்காரர், எவ்வளவு துரோகிகள் அப்படின்னு எப்படி தெரியும்? அது பதிவு செய்யலைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் படிப்போமா? படிக்க மாட்டோம். நல்ல ரொம்ப ஜாக்கிரதையா சபையில் பொறுப்பில் நாம் இருப்போமானால் அதிகமாக கணக்கு கொடுக்க வேண்டும். சரிங்களா? அப்புறம் சொல்லிட்டு இந்த ஊமைக்கு வருகிறார். 32ஆம் வசனத்துல, நீங்கள் யோவானை விசுவாசிக்கவில்லை, அந்த யோவானை அனுப்பினவர் பிதாவாகிய கடவுள். ஆக யோவானை நிராகரித்தபடியினாலே யோவானை அனுப்பின பிதாவை நீங்கள் நிராகரித்தீர்கள். ஆகையினாலே உங்கள் மீது நியாய தீர்ப்பு வரும். இப்போதோ அவனை நீங்கள் விசுவாசிக்க பாருங்க, மனம் திரும்பவில்லை. அப்பொழுது 33ஆம் வசனத்திலிருந்து வேறொரு ஊமையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம படிச்சு பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை நினைவுபடுத்துகிறார். ஏன் சார் அதை நினைவுபடுத்தணும்? அந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தை தான் இப்ப நம்ம சபையில சங்கீதம் வாசிக்கலங்க, சங்கீதம் டெய்லி வாசிக்கிற பாருங்க, ஆராதனை. அதே மாதிரி ஏசாயா தீர்க்க தரிசனத்தை திரும்ப 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 அவங்க வாசிக்கிறாங்க. எதுக்கு சார் வாசிக்கணும்? மேசியா வரப்போகிறார். ஆகவே அந்த யூத மத தலைவர்களுக்கு தெளிவா தெரியும் ஏசாயா தீர்க்க தரிசனம். சரிங்களா? அடுத்தபடியா இந்த ஜனங்கள்லாம் கத்துனாங்கல்ல, அந்த கத்துன வசனம் எங்க இருக்குது? சங்கீதம் 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே தோத்திரிக்கப்பட்டவர். ஆமாங்க, இல்லைங்களா? அடுத்தது அங்க 25ல கர்த்தாவே ரட்சியும். ஆக இது எங்க இருக்கு? 118. அது அவங்க நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வேத வியாக்கியானிகள், வேத பாரகர், அவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. அப்ப மேசியா உலக பிரகாரமான அரசியல் விடுதலைக்காக அல்ல, ஆத்தும ரட்சிப்புக்காக வருகிறார். கிளியர் டீச்சிங் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். சரிங்களா? அப்ப இந்த ஊமையை முடிக்கும் பொழுது இன்னும் அழகா அவர் முடிக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டவர், இல்லைங்களா? மத்தேயு 21 இன்னும் அழகா முடிக்கிறார். 42ஆம் வசனம் படிங்க. ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று தலைவர்களே, வேத பாரகரே, ஆசாரியரே, நீங்கள் வாசித்தது இல்லையா? எதை சொல்றாரு? 118ஆம் சங்கீதம் படிச்சிருவோம் இல்லையா? ஏன்னா நம்ம படிக்க போறது இல்லையா? நம்ம தான் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு ரொம்ப நாளைக்கு அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறப்பே உடன் படிக்க பண்ணியாச்சு. இனிமேல் திருப்பி கூட பைபிளை பார்க்க மாட்டேங்க. நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ we are finished, decided. I will never read the Bible. எப்படி வணக்கம்? படிங்க. 118, 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது யெகோவாவாகிய கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தர்னா யெகோவாவாகிய தேவனாலே ஆயிற்று. முன்னால நான் நின்று கொண்டிருக்கிறேன். யெகோவாவாகிய கடவுள் என்னை மேசியாவாக அனுப்பி இருக்கிறார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது? யார் பரதேசி? அதுக்குதான்
அந்த இடத்துல ஆச்சரியன்ற வார்த்தைமா பிரமிப்புக்குரியதா இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியாததா. இவரு எப்படி மேசியாவா இருக்கும்? இந்த கேள்வி இன்னைக்கும் கேட்டுக்கிறானுங்க இந்த யூதனுங்க. இன்னைக்கு 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இருக்கிற யூதருக்கு ரொம்ப புரிஞ்சிச்சா? 118 சங்கீதம் ரொம்ப புரிஞ்சிச்சுங்க. ஏசாயா 7 புரிஞ்சிச்சு. ஏதாச்சும் புரிஞ்சிச்சு? நீங்க தான் சொல்லுங்க. They deliberately reject Jesus as the Messiah of the Jews. தான் ஞாபகம். அந்த மேசியாவாக இரட்சகராக வந்த கிறிஸ்துவை அவர்கள் தள்ளி விடுகிறார்கள். அதை தான் இந்த ஓமை போதிக்கிறது. சரிங்களாமா? அழகாக அந்த ஓமை மூலமாக சொல்லுகிறார். அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ராஜ்யத்தை பற்றி. பரலோக ராஜ்யம், ராஜ்யம் ராஜாவினுடையது. சரிங்களா? இட் இஸ் நாட் ஹியூமன் கிங்டம். சரியாமா? பரலோக ராஜ்யம். மத்தேயு சுவிசேஷத்தின் மூலமாக திருச்சபைக்கு இன்றைக்கு வேதம் போதிக்கிற உண்மை, ராஜ்யம் வந்து யூத ராஜ்யம் அல்ல, மனிதரால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் அல்ல, மனித பலத்தினாலும் மனித வெற்றியினாலும் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் அல்ல, அது பரிசுத்த தேவனுடைய ராஜ்யம். It's a kingdom of God or heaven. சரிங்களா? முதல் உண்மை. அதையே யூதர்கள் இன்னைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா? இங்க ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை உங்களுக்கு சொல்லணும். அந்த 118 சங்கீதத்தில் நம்ம என்ன வாசித்தோம்? யாருக்கு ஓசனா? யாருக்கு ஓசனா? தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. ஆக 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தாவீது, நீங்க சொல்றீங்களப்பா இந்த எருசலேமை மையமாக கொண்ட இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அது அல்ல பரலோக ராஜ்யம். தாவீதினால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் அல்ல பரலோக ராஜ்யம். இன்னைக்கு 1000 வருஷம் கழிச்சு எப்படி பார்க்குது? இன்னைக்கு யூதருக்கு ராஜ்யம் உண்டா? யூதருக்கு அரசன் உண்டா? ஒண்ணு. நல்லா புரியுதுங்களாமா? நல்லா மத தலைவர்கள், வரலாற்று அறிந்தவர்கள், ஒன்னும் தெரியாதவங்ககிட்டையும் பேசலாம். ஆண்டவர் திருப்பியும் ராஜ்யன்றீங்களப்பா. பாபிலோன் ராஜாவாகிய நேச்சாரால் அழிக்கப்பட்டதே இன்னைக்கு வரைக்கும் உங்களால் அது திருப்பி கட்ட முடிஞ்சுதா? இல்ல. ஏன் அது அழிக்கப்பட்டது? மனம் திரும்பினாங்களா? ஏசாயா ஏன் இந்த ராஜ்யம் அழிக்கப்படும் சொன்னாரு? ஏன் எரேமியா இது அழிக்கப்படும் தீர்க்க தரிசனம் உரைத்தாரு? எசேக்கியேல் ஏன் நான் அவர்களை தள்ளி போட்டேன் என்று சொன்னார்? படிச்சியாப்பா வேதத்துல? மனம் திரும்பினீர்களா? பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், அதன் முடிவிலே ரோம சாம்ராஜ்யம். அதுக்கு கீழே இன்னைக்கு அடிமை. இனி ஜென்மத்துக்கும் நீங்க இந்த உலக ராஜ்யத்தை ஆள போகிறது கிடையாது. விளங்குதுங்களா? இதான் வரலாற்று உண்மை. எது மெய்யான ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்திலே யார் குடிமக்கள்? தேவனை தங்கள் ராஜாவாக அங்கீகரித்து அடிப்பணிகிறவர்கள். சும்மா தேவனே கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. உங்களோட பேச திருச்சபையிலும் சும்மா கத்தாவே கத்தாவேலாம் கத்தின்னு இருக்காதீங்க. இந்த நீங்க நினைத்து பரலோகத்தின் ஆண்டவரை வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்று வாழுகிறவர்கள். பெரிய வார்த்தைமா. Not simply acknowledging God as a king. I must prove myself as an obedient slave of this mighty king. கடவுள் ராஜாவாக இருப்பாரானால் நான் அவருடைய அடிமை. அதான் சரியான மனநிலை. மீதிலாம் கதை, மீதி எந்த கதையும் பேசினுக்காத. Never talk about any other claim. நான் யாரு ஒன்னு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. திராட்சை தோட்டத்தின் வேலைக்காரர். இந்த பரலோக ராஜ்யம் இந்த உலக ராஜ்யம் போன்றதல்ல. ஆடம்பரமோ ஆரவாரமோ இதெல்லாம் கிடையாதுமா. அந்த ராஜ்யம் கனி தர வேண்டும். திராட்சை தோட்டம். அது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களுடைய வரலாற்றிலே தமது வல்லமையை அவர் நடப்பித்து அவர் திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்தினார். எதற்கு? ஏசாயா 5 இல்லைங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனம். யூதாவின் மக்களே, நல்லா தெளிவா தெரியும். இந்த ஓமையை கேட்டுக்கொண்டிருக்கிற மத தலைவர்களுக்கு அப்படியே மனப்பாடமா தெரியும் இந்த வசனம். 4ஆம் வசனம்.
நான் என் திராட்சை தோட்டத்திற்காக எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஜாக்கிரதப்பா, அதேதான் உனக்கு எனக்கும். நீ எங்கேயோ இருந்த தேவனற்றவனாக உடன்படிக்கைய வெளியே ஏன் புறஜாதியார நீங்க உன்னை கொண்டாந்தீங்க வச்சுக்கிறேன் திராட்சை தோட்டத்துல என்ன செஞ்சுன்னு இருக்கிற, அப்படியே வேடிக்கை பார்த்தேன்னு கை தட்டிக்கின்னு போயின்னு இருக்கிறியா? இல்லப்பா, யூதருக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு எனக்கு இன்னொரு சட்டமா? இந்த சபையில எத்தனை வருஷமா இருக்கிறோம், கனி கொடுத்தோமா? என்ன கனி கொடுக்குறோம்? கசப்பான கனியா? இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட். ஆக எனக்கு அருமையானவர்களே, 2 முறை சொல்ற 7ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் வம்சமே, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார். நல்லா தெரியும், நல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நம்ம அவசரப்பட வேணாம். பரலோக ராஜ்யம் கர்த்தருடையது, பரலோக ராஜ்யத்தின் ராஜா கடவுள். அந்த பரலோக ராஜ்யம் இந்த உலக பிரகாரமான அமைப்புகள் அல்ல, அதிகாரங்கள் அல்ல, ஆரவாரங்கள் அல்ல. நல்லா விளங்குச்சுங்களா? நம்ம சர்ச்சை கூட அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் எலெக்ஷன் வைக்கிறோம், அடிதடி சண்டை நடக்குது, போலீஸ் வருது. ஆமா, சபையை ஒரு அமைப்பாக மாற்றி கொண்டு இருக்கிறோம். எல்லாம் நடக்கும். அது திராட்சை தோட்டம், கனி தர வேண்டும், அவ்வளவுதான் அதனுடைய பர்பஸ். சரிங்களா? ஒரு அமைப்புல தான் நம்ம அதிகாரம் இருக்க முடியும். அப்ப இந்த யூத தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, கடவுள் அந்த உலக ஆட்சியை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி போட்ட, இனிமேல் ஜென்மத்துக்கும் அவனுங்களுக்கு சுயராஜ்யம் கிடையாது. சரி, அதை விடுங்க. என்ன பண்ணானுங்க? 23ஆம் அதிகாரம் பாருங்க. இதே பரிசேயரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த 1-2 படிங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் நம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் நியாயப்பிரமாணத்தை செயல்படுத்துகிற தேவனுடைய மக்களை ஆராதனையிலும் விசுவாசத்திலும் உடன்படிக்கையிலும் வழி நடத்துகிற ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவங்களா போட்டுக்கிறாங்க ஆசனம். அதான் கரெக்ட். சரிங்களா? இஸ்ரவேலின் மேய்ப்பர். ஆனால் அவர்களோ சுய ஆதாயத்திற்காக, சுய பெருமைக்காக, அதிகாரத்திற்காக அவர்கள் ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களே ஒழிய கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். சரிங்களா? ஆக மிக வேகமாக அவர் சொல்லுகிறார், ஏன் பரலோக ராஜ்யத்திலே நாம் இணைக்கப்படுகிறோம்? கர்த்தருடைய பணியை செய்வதற்காக. நாட் ஜஸ்ட் ஃபார் worship. நான் ஆராதனைக்கு வந்தங்க, அட்டெண்டன்ஸ் கொடுத்தங்க, இந்த பாருங்க காணிக்க கூட்டுக்கிறேன், இதுக்கு இல்லை. நான் தேவனை சேவிக்க, டு சர்வ். இஃப் தேர் இஸ் நோ சர்வீஸ், யுவர் worship இஸ் a hypocrisy. ஊழியம் இல்லாத, சேவை இல்லாத, பலி இல்லாத, காலையில படிச்சோம், பலி இல்லாத ஆராதனை மாய்மாலத்தின் உச்சக்கட்டம். அவனுக்கு தான் இந்த பரிசை. கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணீங்களா? புரிஞ்சிடுச்சா? மாய்மாலத்தின் உச்சம். அதுக்கு மேல மாய்மாலமே கிடையாது. நல்ல ஜாக்கிரதையா இருங்க. நான் வந்தேன் சார், பாட்டு பாடினேன் சார், காணிக்க போ, இதெல்லாம் அங்க கணக்கில் ஏறாதுங்களே. கணக்கில் ஒன்றுமே ஏற போகுது. நான் கனி தருகிறவனா, ஆண்டவரை மட்டுமல்ல, ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். இந்த சமுதாயத்திலே பாவத்தினாலும் சாபத்தினாலும் நொந்து போன சமுதாயத்தில் நான் கனி தரும் கொடியா. எங்கேயாச்சும் மதர் தெரேசா அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு அந்த வீடியோ கிடைச்சா கொஞ்சம் போட்டு பாருங்கம்மா. நான் என்ன வேற என்ன சொல்றீங்க? வேற என்ன சொல்றீங்க? அந்த அம்மா யாரு? இந்தியா யாரு? எதுக்காக அவங்க வாழ்ந்தாங்க?
என்ன செய்தாங்க? அதுல ஒரு 1000ல் 1 செஞ்சிருப்பேனா? 1000ல் 1ங்க, 100ல் 1 சொல்ல. நான் போய் பாரு, நீ நேற்று நான் பார்த்தேன். என்ன ஒரு ஒரு சிசி, வாட் எ லைஃப். விவரிக்க முடியல. இப்போ நம்ம மீதி கதெல்லாம் பேசியிருக்கோம். சார் நான் யார் தெரியுமா, நான் பேப்டிஸ்ட் சபை, நான் யார் தெரியுமா, நான் இவரு. இப்போ அதெல்லாம் கேட்டேன். அப்பா உன் தெருவில் ஒரு பிச்சைக்காரன் தானே, அவனை தெரியுமா அவனுக்கு? அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு புற்றுநோய் பேஷண்ட் இருந்தாங்களே, அவனை தெரியுமா அவங்களுக்கு? எதிர் வீட்டில் குடிகார கணவனால அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுக்குது, அது தெரியுமா அவனுக்கு? ஒரு தாய் 2 புள்ளிய விட்டு ஓட்டால அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது தெரியுமா அவனுக்கு? நான் யார் தெரியுமான்னு பேசினுக்கிறேன். நீ யார் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன் இது தெரியுமா? ரொம்ப கஷ்டங்க. ஐயோ, இப்படி நான் பேசுதுன்னா நிறைய பேர் ஆராதனைக்கு வரமாட்டேன். என்ன சார் அவர் திட்டினே இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும்? இதுதான் திட்டுறதுங்களா? கடவுளுடைய எச்சரிப்புங்க. திராட்சை தோட்டம் நான் அனுபவிப்பதற்கல்ல. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. எசேக்கியேல் 34:1-2. மனு புத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்றால் என்னவென்றால், மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். 3ஆம் வசனம். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள். 4ஆம் வசனத்துல படிங்க, படிச்சிடலாம். பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்ட வைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய். இவங்க தான்ப்பா இஸ்ரவேலின் மேய்ப்பர். இன்னைக்கு சபை எப்படி இருக்குதுன்னு பாரு. நான் சபைனா ஒரு சபையை சொல்ல, the whole church in India எப்படி இருக்குது கண்டுபிடிச்சியா? என்னத்தை புரிஞ்சுக்கின சபைனா? ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேலின் மேய்ப்பர் இயேசு தம்மை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். இந்த ஊமையின் மூலமாக எங்கு வெளிப்படுத்துகிறார்? எருசலேம் தேவாலயத்தில். எந்த காலகட்டத்திலே வெளிப்படுத்துகிறார்? பஸ்காவின் பண்டிகையின் போது. இந்த வெளிப்பாடு கரெக்டா முடிய போகுது. முடிஞ்சு நம்ம என்ன வாசித்தோம்? 45, 46, மத்தேயு 21, 45, 46. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு அவங்களுக்கு தெரியலன்னு தெரியல, ஐயோ தங்களை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று அறிந்து என்ன பண்ணும்? அவரை பிடித்து காலி பண்ணார். ஓமைன்னு நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா? ஓமையாக உண்மை ஓமையாக சொல்லப்பட்டது. ஆனா உண்மைகள் உண்மைகள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்னமா பார்க்கிறோம்? 34 முதல் 36 வசனங்களிலே அந்த திராட்சை தோட்டத்தை கண்காணித்த ஹஸ்பண்ட் மென்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. திராட்சை தோட்ட குத்தகைக்காரர்கள் வீட்டு எஜமானுடைய மனுஷர்களை அடித்து 35ஆம் வசனத்தில் பிடித்து அடித்து கொலை செய்து கல்லெறிந்து கொன்றார்கள். மதம். மதம் என்றால் என்ன? கடவுள் பெயரில் கடவுளின் மக்களை கொலை செய்வது. புது டெஃபினிஷன் சார் மதம். கடவுள் பேர்ல சரியா பாத்தீங்களா? அந்த 21 பேரை வெட்டினானுங்களே லிபியால. சொல்றா எல்லாம் சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டேங்க, வெட்டுறா. பாத்தீங்களா? இன்னும் புரியல. மதம் என்பது என்ன? கடவுள் பெயரால் கடவுளை நம்புகிறவனே வெட்டு தான் மதம். இன்னும் புரியல சார்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய?
ஆக எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட wicked husbandmen, கொடூரமான துரோகிகளான இந்த மேய்ப்பர்களை பிதாவாகிய கடவுள் அழித்திருக்கலாம். மத்தேயு 21:37. கடைசியிலே அந்த வீட்டு எஜமான் திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் தன்னுடைய குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அனுப்பினார். குமாரனை கண்ட போது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவனை காலி பண்ணிட்டோமா, முழு சொத்து நமக்கு. பிரியமானவர்களே, இவன் குமாரன், இவனை கொலை செய்வோமானால் அந்த சுதந்திரத்தை நாம் கட்டிக்கொள்வோம். இதுக்கு பேரு விசுவாசமா? இதுக்கு பேரு பக்தியா? இதுதான் மதமா? இதுக்கு ஒரு தலைவரா? என்னென்ன பேசினுக்கிறாங்க? எங்க இருக்குது அதெல்லாம்? எதிர்க்காது. ஆக எனக்கு அருமையானவர்களே, பிதாவாகிய கடவுள் இந்த ஓமையின் மூலமாக எப்படி காட்சி அளிக்கப்படுகிறார்? அவரே ராஜ்யத்தின் சொந்தக்காரர், அவர் ராஜ்யத்தை பாதுகாக்கிறவர், அந்த ராஜ்யத்தின் மூலமாக நற்கனிகளை எதிர்பார்க்கிறவர். அது நற்கனி கொடுப்பதற்கு பதிலாக கசப்பான கனியை கொடுத்தது இல்லைங்களா? நீதிக்கு பதிலாக அநீதி, கொடுமை கடவுள் பெயரிலே, மதத்தின் பெயரிலே செய்யப்பட்டது. கடவுள் என்ன செய்யும்? நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. அவன் இடத்துல கேட்கிறார், 40வது வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. அப்படி இருக்க கரெக்டா பதில் சொன்னா பாருங்க. பூசார படிச்சிருக்கிறா, படிக்க. அதற்கு அவர்கள் நடித்து அவங்க வாயிலேயே அதை வாங்கி பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கும். அவங்களே நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவங்களே நியாய தீர்ப்பு கொடுத்தாச்சு. சரிங்களா? அதான் பைபிள் படிக்கும் போது பைபிள் நம்ம நியாயம் தீர்க்கும். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை, மனுஷ வார்த்தை இல்லையே, ஆவியானவர். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட துரோகிகள், கொடூரக்காரர்கள், அவங்களோடு கூட ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதான் அதனுடைய எவிடன்ஸ் இல்லைங்களா? இவர் மேசியாவாகிய தேவகுமார் நல்லா தெரிஞ்சு கொலை பண்ணார். எவ்வளவு பயங்கரமான துணிகரமான ஒரு பாவம். சரிங்களா? இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குதுங்க. மத்தேயு 23:34-35 படிங்க. இதுக்கு இணையானது. அதாவது ஆமா, யூத நாட்டிற்கு, யூத தேசத்திற்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கடவுள் அனுப்பினார். அவங்க என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினார்களா? படிங்க. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் அனுப்புகிறேன். சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் அடித்து துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலிகள் எல்லாம் உங்கள் மேல் வரும்பா. வரலாறு, இது கதை கிடையாது. இட்ஸ் நாட் a story, it is history. ஒண்ணுமே தப்பிக்கவே முடியாது. நல்ல ரொம்ப ஜாக்கிரதையா. அதோட ஓஞ்சி போச்சா? அதோட போலங்க. புதிய ஏற்பாட்டு திருச்சபையில கடந்த 2000 ஆண்டுகளாக திருச்சபை இருக்குது. இந்த 2000 ஆண்டுகளாக எத்தனை இரத்த சாட்சிகள் கொளுத்தப்பட்டிருக்காங்க, தீயிலிடப்பட்டிருக்காங்க, சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. தெரியுமா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஒன்னும் தெரியாது. நமக்கு தான் தேவ புரிய மாட்டேன். ஒண்ணுங்களா ரெண்டுங்களா? ஐயோ, ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் திருச்சபையாலமா, வெளியில இருக்கிறவங்க இல்ல, திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையாலே கொளுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். இதுதான் வரலாறு.
அதனால தான் வரலாறு படிங்க, வரலாறு படிங்க, இல்லாட்டி சுத்த சூனியமா இருப்பீங்க. பைபிள் ஒன்றும் புரியாது, சும்மா கதை கேட்டுருப்பீங்க. வெரி சீரியஸ். எந்த சபையா இருக்கட்டும், ரோமன் கத்தோலிக்க சபை மட்டும் நான் சொல்லலைங்க, எந்த சபையா கரெக்டுங்களா? ஆக தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே ஆதாம் முதல் அவர் இந்த உலகத்துக்கு தீர்க்கதரிசிகளையும் நீதிமான்களையும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி. நல்லா விளங்குச்சிங்களா? மனிதன் இருதய கடினத்தினாலே அவன் கடவுளை எதிர்க்கிறவனாக, கடவுளுடைய அன்புக்கு பதிலாக தீமை செய்கிறவனாக மாறி போனார். சரிங்களா? அப்புறம் சொல்றார் பாருங்க அழகா 43வது வசனத்துல, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரவேலரே, யூதர்களே, உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற புற ஜாதியருக்கு கொடுக்கப்படும். அதான் திருச்சபை. இன்னைக்கு நாம உட்கார்ந்து. சரி, அடுத்தது 44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுங்குமோ. என்னங்க 42ல மூளைக்கு தலைக்கல்லாகிட்டுன்னா, அந்த மூளைக்கு தலைக்கல்லாகிய மேசியாவை நீங்க தள்ளி போட்டீர்கள் இல்லையா, அந்த கல் இப்ப என்ன கல்லா மாறிடுச்சுங்க? நொறுக்கும் கல். அதான் தானியேல் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தானியேல் 2:34. மூளைக்கு தலைக்கல் இப்ப எப்படிப்பா மாறிடுச்சு? கைகளால் பெயர்க்கப்படாத கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. மோதி முழுதும் நொறுக்கப்பட்ட நொறுக்கும் கல் பரலோக ராஜ்யம். சரிங்களா? ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த மாலையில இந்த பரலோக ராஜ்யத்தின் ஒரு குடி மகளாக நீங்களும் நான் இருப்போமான, நமக்கு இதான் இது பொழுது போகுகிற இடம் அல்ல, மனமகிழ் மன்றம் அல்ல. சர்ச் இஸ் நாட் அ கிளப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் அ கிளப். கிளப்னா என்னங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்கல்ல, எப்படி இருக்கிற? நல்லா இருக்க, லெட் அஸ் ஹேவ் a coffee, லெட் அஸ் ஹேவ் a game of cards. இப்படியே பொழுத போய்க்கின்னு இது இல்லைங்க. இது தேவனுடைய ராஜ்யம், நீதியின் ராஜ்யம். தேவனுடைய அதிகாரத்தை எந்த மனிதனும் எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்க்கிறவன் நொறுங்கி போவான். அது ரோம ஆட்சியா இருக்கலாம், நீரோ மன்னனா இருக்கலாம், ஹிட்லரா இருக்கலாம், கம்யூனிஸ்டின் ஸ்டாலினா இருக்கலாம், எவனா இருக்கலாம், அவன் நொறுங்கி போவான். வரல. இப்ப இதை கேட்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? கனி கொடுக்கிறவர்களாக வாங்க. நான் சொன்னேன், இங்கிருந்து யாரையும் உங்களை மிஷினரியா போக சொல்லுங்க. எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த தெரு முனையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அதான் யாரையா கேட்க போறாரு. இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துலப்பா ஐஸ்வர்யவான் செத்தான். அவனுக்கு தெரியாத ஆளையா கேட்டாரு, ஏன்பா ஐஸ்வர்யவான உன் வாசல்ல டெய்லி ஒருத்த பிச்சை எடுத்துன்னு இருந்தானப்பா, அந்த லாசருன்றவன், அவனை நீ பாத்தியாப்பா? டைம் இல்லை சார், நான் வேகமா போயிட்டு இருந்தேங்க குதிரையில, அவங்க போகிறாரு பாக்க. இதான் கதைங்களா? எப்படி கதை சொல்லுங்க, சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஐயோ ரொம்ப டேஞ்சருங்க. நமக்கு தெரியாததை, நாம் அறியாததை கடவுள் நம்ம கிட்ட கேட்க போறதே கிடையாது. நல்ல ஞாபகம். கடவுள் எந்த சூழ்நிலையில் நம்மை வைத்திருக்கிறார், அந்த சூழ்நிலையிலே நான் கனித்தர வேண்டும். மீதிலாம் நீங்க ரொம்ப ரொம்ப அலட்டிக்காதீங்க. சார் மிஷினரி நம்ம நல்லது, மிஷினரி ஊழியெல்லாம். ஆனால் நானும் ஒரு மிஷினரி, நான் கனி கொடுக்க வேண்டும். தலைவனுக்கு ஜெபிப்போம். மாலை நேரத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தின் உண்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது. தேவன் எவ்வளவாய் தம்முடைய மக்களை அவர் நேசிக்கிறார். தமது குமாரனையே நமக்காக தந்தருளினார். தம்முடைய சொந்த ஜனங்கள்
தமது குமாரனை நிராகரித்த போதும் அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராக. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சகல பாஷைக்காரரும் மனம் திரும்ப வேண்டும். உலகத்தின் சகல இனங்களும் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாக மாற வேண்டும். இதுதான் ராஜாவின் திட்டம், ராஜாவின் கட்டளை. அருமையான விசுவாச சகோதரியே, ராஜாவின் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நான் எதற்காக வாழுகிறேன்? எதற்காக பிரயாசப்படுகிறேன்? இந்த அழிந்து போகிற நிலையற்ற இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவா? மகிமையின் தேவனுடைய ராஜ்யத்துக்காக. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களை நாங்கள் நிதானித்து பார்க்க உதவி செய்யும். எங்களுடைய விசுவாசம் உண்மையானதாக, எங்கள் விசுவாசம் கீழ்ப்படிதலாக, எங்கள் விசுவாசம் அன்பின் வெளிப்பாடாக, எங்கள் விசுவாசம் கனி தருவதாக இருக்க நீர் எங்களை கண்ணோக்கி நம்முடைய ராஜரீக அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் சந்தோஷமாக உமக்கென்று உழைக்க எங்களை வழி நடத்தும். அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.